நம்ம மாப்பிள்ள தான் நிக்கிற ஓட்டு போடு, நம்ம பங்காளி நிக்கிற ஓட்டு போடு, நானே விவசாயி ஓட்டு போட்டு வர்றானே, ஏன் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணவில்லை? இந்த வெளிநாட்டுக்கு வருஷந்தோறும் 2300 கோடி ரூபாய் மானியம் போகுது அப்படிங்கறதையே தொகுத்து கண்டுபிடிச்சு சொன்ன சங்கம் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் 142 சங்கம் வச்சிருக்கிறான். ஒரு பய கூட அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவனுக்கு சிந்திக்கிற திறமையே இல்லை. காலகாலமா அரசியல் கட்சிக்கு வால் பிடிச்சு அவன் முறை வீணா போய் கிடக்குறான். படித்த வசங்க விவசாயத்துக்கு வெளியேறியாச்சு. எங்கேயாவது படித்தலும் ஆற்றலும் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு தான் அந்த சமூகம் உருப்படும். நாமளே படிச்ச வசங்களை பூரா வெளியே அனுப்பிச்சு விட்டாச்சு. எப்படி நம்ம சமூகம் முன்னேறும்? இதை விட அநியாயம் நம்மளுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா? இன்னொரு அநியாயம் மிகப்பெரிய நிலையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளின் மீதும் சூதாட்டம், ஒவ்வொரு பொருளின் மீதும் உலகளாவிய சதி. இந்த உலகளாவிய சதிக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் தான் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. அன்னை சொன்னார், கரும்பு விவசாயம் நாம பண்றோம். கரும்பு விவசாயத்துக்கு கடுமையான நஷ்டம், வெளியேறிட்டு இருக்கிறான். எப்படி வெளியேறாம இருப்போம்? தொடர்ச்சியா நஷ்டம் வந்தா பரவாயில்ல, நஷ்டமே வாழ்க்கைய போனா என்ன பண்ண முடியும்? கூட்டுறவு கடனை கூட கட்ட முடியல. நமக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல கிடைச்ச கடன் தள்ளுபடி 72,000 கோடி. எவ்வளவுங்க? ஆனா பெரிய முதலாளிகளுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த கடன் தள்ளுபடி எவ்வளவு? 15 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? அந்த 72,000 கோடியில இருந்து அப்படி ஒரு 28,000 கோடி பணத்தை 1 லட்சம் கோடி நமக்கு. ஆனா முதலாளிகளுக்கு கொடுத்தது மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகை எவ்வளவு? 15 லட்சம் கோடி. 15 லட்சம் கோடி வாங்குற முதலாளி நல்லா இருப்பானா? 72,000 கோடி வாங்குற நாம நல்லா இருக்குமா? பொதுச் செயலாளர் சொன்னார், என்னைக்காவது நீங்க நகையில கையில வச்சிருக்கீங்களா? நம்ம நகை கூட்டுறவு சங்கத்திலையும் ஸ்டேட் பேங்க்லயுமே எடுக்கிறோம். நீங்க ஏன் நகை போட்டாரு? ஏதாச்சும் ஒரு கல்யாண காட்சி வந்துட்டா, வீட்டுல விசேஷம் வந்துட்டா, நீ 10,000 கொடு, நீ 50,000 கொடுன்னு அள்ளு போட்டு பொறுக்கி கொண்டு போய் அதை வச்சு அந்த நகை எடுத்து கொண்டு வந்து நம் பொம்பளை கழுத்துல போட்டு மீண்டும் அதை விசேஷம் முடிச்சுன்னு அறக்க பறக்க கொண்டு அதை மீண்டும் அடமானம் வச்சு அந்த காசை வாங்கி கைமாத்து கொடுக்கறதுக்கு நம்மால் பட கஷ்டம் இருக்குது. நம்ம ஜாதியில இருந்தா போறாங்க, அரசு ஊழியரா இருக்கிறான். நேரம் அரசு ஊழியர் ஆயிட்டதையுமே பரவாயில்ல, நம்ம ஜாதிக்கார மட்டும் எங்காச்சும் 500 ரூபாய் வாங்காம கையிலுக்கு போட்டுருக்காங்களா? அரசு ஊழியரும் தெளிவா இருக்கிறா, நான் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டேன், பொழைக்க வந்துட்டேன். அரசியல்வாதியும் தெளிவா இருக்கிறா, நாம தான் கூறுகிட்டு போய் நம்மால் எம்பி, நம்மால் எம்எல்ஏ, நம்மால் தாசில்தார் வந்து கிடக்கும். ஆனா அவனுக்கெல்லாம் இந்த நம்மாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியே நம்ம முதுகுல ஆப்படித்து ஆணி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. எங்காச்சும் சண்டை போட்டு போனோம்னா நம்ம ஆளுகளை வந்து சொல்லுவாங்க, டிஎஸ்பி வருவார் போராட்டத்துக்கு போனா, ஏடிஎஸ்பி வருவாங்க, இன்ஸ்பெக்டர் வருவாங்க, நானும் விவசாயி தானுங்கன்னு சொல்லுவாங்க. யோ, இந்த வார்த்தை மட்டும் சொல்லி கடுப்பத்தான கொலவெறி ஆயிடுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நீங்க உன் புள்ள குட்டி, உன் பொண்டாட்டி உள்ள குடும்ப செலவுக்கு நீ விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர வருமானத்தை சாப்பிடுறியோ அவன் தாயா விவசாயி. நீ விவசாயி கிடையாதுன்னு சொல்லிடுவோம். நீ விவசாயிட்டு பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ விவசாயியோட வருமானத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு அரசியல்வாதி வீட்டு பெண்மணிகள், அரசு ஊழியர் வீட்டு பெண்மணிகள் 365 நாளைக்கு 365 புடவை கட்டுறாங்கய்யா. எல்லாமே மேட்ச், டாப் டு பாட்டம் மேட்சுக்கு மேட்ச். நகைக்கு கூட கலருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டேன். நான் நம்ம ஆளு பாரு, அக்கா கூடத்துல பாருங்க, கழுத்துல என்ன இருக்கு, அந்த அக்கா கழுத்துல என்ன இருக்கு பாருங்க. வீட்டுல யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்த்து வீட்லயே நகை வச்சிருக்கிறீங்க? என்னைக்காவது கிராமத்துல நகை திருட்டு போச்சு ரிப்போர்ட் ஆயிருக்குதா? டவுனுக்குள்ளே அரசு ஊழியர் வீட்டுல போந்தா தான் நகை அடிக்கிறது. திருடன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். விவசாய வீட்டுல போந்தா ஒண்ணும் கிடைக்காது, அவமான சீட்டு தான் கிடைக்கும் தெளிவா இருக்கிறான். யோசித்து பாரு. ஒரு வருஷம் 2 வருஷம் ஏதாச்சும் ஒரு கட்சி வெட்டி கட்டிட்டு சுத்துறேன். நம்ம பங்காளியே மாமச்சன் உள்ளூர்காரன விவசாயத்தா இருக்கிறான். 2 வருஷம் கழிச்சு ஒன்றிய செயலாளர்கிறான், 5 வருஷம் கழிச்சு மாவட்ட செயலாளர்கிறான். அது வரைக்கும் ஓட்ட சைக்கிள் போயிட்டு இருந்தவன் டிவிஎஸ் 50 வாங்குறான், அப்புறம் பைக் வாங்குறான், அப்புறம் பெரிய கார் வந்துருது. எப்படி அது? நம்ம நிலத்தையே வாங்கி நம்மகிட்டே கட்ட பஞ்சாயத்து பண்றான். கேட்டா நாம் என்ன பண்றோம்? சாதி வாத்து ஓட்டு போடுறோம், சாமி வாத்து ஓட்டு போடுறோம். கேன குளத்து பொழைக்கிறதுக்கு பேர் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது.
ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுத்தாச்சு, நம்மளுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பான்னு பாக்குறான். அடுத்த நாள் காலத்துல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம். இது ஜனநாயக நாடு. ஒரு பக்கம் நிர்வாகம் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் அதிகாரிகள் பூரா இருக்கிறான். நம்மளுக்கு மத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா தீர்ப்பு சொல்றது நீதிமன்றம் இருக்குது. சட்டங்களை உருவாக்குவதற்கு நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்குது. இந்த நாடாளுமன்றத்தின் சட்டமன்றத்திலும் அரசாங்கத்தினுடைய கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார். இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். இந்த எம்எல்ஏ எம்பி என்னைக்காவது போய் எம்எல்ஏ எம்பி வீட்டு மட்டும் நம்ம மனு கொடுத்துருக்கிறோமா? போராட்டம் பண்ணி இருக்கிறோமா? கல்யாண பத்திரிகை படி தவறாம கொண்டு எம்எல்ஏ கொடுக்குற எம்பி கொடுக்குறோம். என் வீட்டுக்கு எம்எல்ஏ வந்துட்டாரு, எங்க அப்பா சத்துக்கு வந்துட்டு போனாருங்க எம்பி, அவருக்கு தானே நான் ஓட்டு போடுவேன், அது எப்படிங்க மாத்தி போடுறதுங்க? யோ, எனக்கு அவ்வளவு கோபம் வருது கேட்க கேட்க. எளவுக்கு வந்துட்டாரு ஓட்டு போடுறேங்கண்ணா. நீ மல்லாட்டை வச்சிருக்கிறைய, உன்ற மல்லாட்டை இந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணுச்சா? அதை பத்தி சட்டசபையில பேசினாரா? எம்எல்ஏ இதை போய் கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. கல்யாண பத்திரிகை வச்சுட்டு போன எம்எல்ஏ வந்து 5000 வச்சுட்டு போவார், 2000 வச்சுட்டு போவார். இதுக்காகவே அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வீட்டுல கல்யாண தண்ணிக்கு பாத்தீங்கன்னா பிஸியான முகூர்த்தத்துல 50-100 பத்திரிகை இருக்கு பாருங்க. அவன்கிட்ட அந்த 2000 ரூபாய்க்கு 50% மானியத்துல உனக்கு 2000 ரூபாய்க்கு நான் தார்பாய் தாரன்னு சொல்லி அந்த தார்பாய் வாங்கினா 6 மாசத்துக்கு கழிச்சு போயிடும். அதே தார்பாய் 2000 ரூபாய் அதே கம்பெனிக்கார்ட்ட போய் வாங்கினா 6 வருஷத்துக்கு கிழிக்கிறது இல்ல. அப்ப ஒரு தார்பாயில 3000 ரூபாய் கொள்ளை அடிக்கிறான் அரசியல்வாதிகளும் கம்பெனிக்காரன் அதிகாரிகளும் சேர்ந்து. அடுத்து சொட்டு நீர் பயிருக்கு வாங்க. நீங்க சொட்டு நீர் போடுறீங்க, சிறு குறு விவசாயி 100% மானியம் போய் பதிவு பண்றீங்க. தோட்டத்துக்கு அதிகாரி வர்றான், அளக்குறான், எல்லாம் பிடிக்கிறான். எல்லாம் பிடிச்சாச்சப்பா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட் வருது, பத்தாது கவர்மெண்ட் கொடுக்குற காசு. இத 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட் இப்ப பைப் விலை ஏறி போச்சு, மூலப்பொருள் விலை ஏறி போச்சு. அதனால நீ கையில இருந்து 20,000 ரூபாய் நம்ம கிட்ட கேட்கிறான். எவ்வளவு கேட்கிறான்? நம்ம கிட்ட கேட்கிறான். ஆனா அதே கம்பெனியில போய் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ல எவ்வளவு போடுறோமோ அதை அவங்க கிட்ட கொடுத்து நானே காசு தரேன் அந்த கொட்டேஷன் கொடுறேன்னு கேட்டா 50,000 ரூபாய் கொடுக்குறேன். அரசாங்க திட்டத்துல 1 லட்சம், அதே பொருள் அதே கம்பெனி நாம் நேரடியா போய் வாங்கின எவ்வளவு? 50,000 கூட 20,000 லஞ்சம். யோசித்து பாருங்க. இந்த மாதிரி உரக்கடையில மருந்து கிடைக்கிற எல்லா கம்பெனிகளும்